தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் இன்று காலை தனது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. இதில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதியில் 2 தொகுதிகளில் நடிகர் விஜய் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றிக் கழகத்தில் வேட்பாளர்கள் பற்றாக்குறை, மக்களுக்கு அறிமுகமான வேட்பாளர்கள் கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தாவிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். முதலில் செங்கோட்டையன் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர். செல்வி ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட மோதலால் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். அவர் கோபிச்செட்டிப்பாளையம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அடுத்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். லால்குடி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் 1991 மற்றும் 96ஆம் ஆண்டுகளில் 5 ஆண்டுகள் விவசாயத்துறை அமைச்சராக செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் இருந்தவர். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ளார். இவர் லால்குடி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர்கள் 2 பேரும் அரசியலில் செல்லா காசுகள். இவர்களை வைத்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எந்த லாபமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தை வைத்துதான் இவர்களுக்கு லாபம். இவர்களுக்கும் மக்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நலனில் அக்கறை இல்லாதவர்கள்தான் இவர்கள் 2 பேரும். இவர்கள் 2 பேரும் அமைச்சர்களாக இருந்தபொழுது தங்களுடைய அமைச்சர் பதவியை பயன்படுத்தி கோடி கோடியாக கொள்ளையடித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 ஊழல் அமைச்சர்களும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலும், கூப்பா கிருஷ்ணன் லால்குடி தொகுதியிலும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிடுகின்றார்கள். மக்கள் இவர்கள் 2 பேருக்கும் வெற்றி கனியை தருகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.